கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 22/6/2026 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். Everything comes from you, and we have given you only what comes from your hand. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கர்த்தரிடத்தில் வாங்கி கர்த்தரிடத்தில் கொடுக்கிற ஒரு காரியங்களை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானித்து சிந்தித்து நாம் இன்னும் கர்த்தருக்காய் விதைப்பதற்கு, கொடுப்பதற்கு இந்த வசனத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் நம்முடைய உள்ளங்களிலே கிரியை நடப்பிப்பாராக. ஆம் பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தில் நாம் படித்த பிரகாரமாக எல்லாம் கர்த்தருடையது. நம்ம பார்க்கிற, காண்கிற, பெற்றுக்கொள்கிற, அனுபவிக்கிற, சுதந்திரிக்கிற எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே கர்த்தருடையது. இதை குறித்து வேதம் 1 நாளாகமம் 29:12 சொல்கிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மிடத்திலிருந்து வருகிறது, நீர் எல்லாவற்றையும் ஆளுகிறீர். அப்படியானால் எல்லாமே கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அதன் மேல் ஆளுகை பெற்றவரும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதனால தான் சங்கீதம் 24:1, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. இதை தவிர வேறு ஏதாவது வார்த்தைகள் நமக்கு வேண்டுமா? ஆகாய் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்கிறது, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இதெல்லாம் இப்படி சொல்லியிருந்தாலும், நான் தானே வேலைக்கு போகிறேன், நான் தானே சம்பாதிக்கிறேன், சும்மா பணம் வந்துடுமா அப்படின்னு சொன்னாலும், உபாகம் 8:18 சொல்கிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். தேவன் இந்த சம்பாத்தியம் பண்ணுவதற்கு நமக்கு பலனை கொடுக்காவிட்டால், சம்பாதிப்பதற்கான பலன், நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அது சிட்டிங் ஒர்க்கோ இல்லைன்னா கூலி வேலை செய்கிறீங்களோ எதாக இருந்தாலும் சரி, ஒரு வேளை இஃப் யூ ஆர் சிக் அப்படின்னா உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியறதில்ல. தேவன் இந்த அளவிற்கு உங்களுக்கு பலனை கொடுத்துருக்கிறார். ஆக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனம் சொல்கிறது, நீ உன் பொருளாலும் உன் சகல விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுதுதான் உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். தேவன் கொடுத்த பலத்தில் நாம் சம்பாதித்தோம் அல்லவா? அந்த சம்பாதித்த பணங்களிலே நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நாம் கொடுக்க வேண்டும். காரணம், அதை யாரிடத்தில் பெற்றுக்கொண்டோம்? கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். பெற்றுக்கொள்வதற்கான பலனை யார் கொடுத்தார்? ஆண்டவர் தான். அப்படியானால் நாம் சம்பாதிக்கிற பணங்களும் கர்த்தருடையது. அந்த கர்த்தருடைய பணத்திலிருந்து தேவன் நம்மிடத்தில் முழுவதையும் ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. 10ல் 1 தான் வேதத்தின்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வேத ஒழுங்கு. யாத்திரையாகமம் 35:5 சொல்கிறது, உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்து செலுத்துங்கள், மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் காணிக்கை தசமபாகங்களை குறித்து வேதம் சொல்கிறது, எதன் அடிப்படையில் ஆசீர்வாதத்தை நீ பார்க்க முடியும் என்று சொல்லி, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசமபாகங்கள் எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று
அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கொடுத்ததான் ஆசீர்வாதம் என்பதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தைகளையும் சொல்லி வைத்திருக்கிறார். சங்கீதம் 96:8 கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். 2 கொரிந்தியர் 9:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல தன் மனதில் நியமிக்கப்பட்டபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனங்கள் நாம் தேவனுக்காக கொடுப்பதற்கு, விதைப்பதற்கு பரிசுத்த வேதம் சொல்லுகிற வார்த்தைகள். இதை புரிந்து படித்து நாம் தேவனுக்கென்று விதைப்போம். விதைக்காமல் அறுக்க முடியாது. நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். கர்த்தருக்காக எதன் அடிப்படையில், எப்படிப்பட்ட மனதோடு, என்ன இருதயத்தோடு, இதெல்லாமே கர்த்தருடையது, நான் கர்த்தருக்காய் கொடுக்கிறேன், இந்த எண்ணத்தோடு விதைத்திருந்தோமே ஆனால் அவருடைய ஆசீர்வாதங்களை பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளிலே, இந்த திங்கட்கிழமை, இந்த காலவேளையிலே ஆண்டவரே, கர்த்தருக்காய் கொடுப்பதை குறித்து எங்கள் தேவனை கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு கூட பேசின உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எல்லாம் உம்மால் உண்டானது, உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம் என்ற வார்த்தைகளின்படி நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற சம்பாதிக்கிற பணங்களிலே கர்த்தருக்கு உண்மையாக இருந்து காணிக்கைகளினாலும் தசமபாகங்களினாலும் ஊழியங்களை தாங்கி நிற்க எங்களுக்காய் ஜெபிக்கிற, எங்களுக்காய் துறப்பில் இருக்கிற பரிசுத்தவான்களையும் எண்ணி பார்த்து ஊழியங்களை தாங்கி நிற்க ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். அப்படிப்பட்ட மனதை கட்டளையிடும். கொடுக்கிறதுனால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை, கர்த்தருக்கு விதைக்கிறதுனால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் மனதிலே பெற்று அனுபவிக்க, வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்க, குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எதிர்காலங்களில், பிஸ்னஸில் பார்க்க கர்த்தர் உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமேன். நேற்று கேள்வியும் பதிலும் நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மெய்ப்பர்களாயிருக்கிறோம். யார் யாரிடத்தில் யோசேப்பு தன் சகோதரரையும் தன் தகப்பன் குடும்பத்தாரை நோக்கி பார்வோனிடம் சொல்ல வேண்டும் என்று சொன்னது. ஆதியாகமம் 46:34. இந்த நாளுக்கான கேள்வி, நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம், ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது. யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோவுடைய கடைசி பகுதியில் எங்கள் கர்த்தருக்காய் விதைக்க விரும்பினால், ஊழியத்தை தாங்க விரும்பினால், இந்த இரக்கத்தின் பிழை சபை ஊழியங்கள் ஏராளமான ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய மர்சி ஆஃப் சர்ச் யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். எங்களுடைய ஊழியங்களானதும் இங்கும் அங்கும் பல இடங்களிலே, பல மாநிலங்களிலும் பிற தேசங்களிலும் பெருகி இருக்கிறது. தேவைகள் மத்தியில் நிற்கிறோம். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசினால் நீங்கள் இந்த ஊழியத்திற்காக விதைப்பதற்காக இந்த சந்தர்ப்பம். ஆமேன்.